காங்கிரஸ் கட்சிக்குள் பாஜகவின் பி டீம் குஜராத் கூட்டத்தில் கட்சியினரை வெளுத்து வாங்கிய ராகுல் காந்தி. காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து கொண்டு பாஜகவுக்காக வேலை செய்பவர்களை வெளியேற்ற இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் கட்சி தொண்டர்களிடையே காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், குஜராத் மக்களுடன் ஒரு உறவை ஏற்படுத்த கட்சி முடிவு செய்துள்ளது. குஜராத் மாநிலம் வளர்ச்சியை விரும்புகிறது. ஆனால் அங்குள்ள காங்கிரஸை அதற்கு வழிகாட்ட முடியவில்லை. கடந்த 20 to 30 ஆண்டுகளாக குஜராத் மக்கள் எதிர்பார்த்த எதையும் காங்கிரஸ் கட்சியினால் நிறைவேற்ற முடியவில்லை. இதன் பதில் என்னவென்றால், கட்சிக்குள் ஒரு வகையான தலைவர்கள் இருக்கின்றனர். ஒன்று பொதுமக்களுடன் நின்று அவர்களுக்காக போராடுபவர்கள், மற்றொன்று வகையினர் மக்களை மதிக்காமல் பாஜகவுடன் இணைந்து செயல்படுபவர்கள். கட்சியின் இந்த இரு குழுக்களையும் பிரிப்பதுதான் எனது வேலை. காங்கிரஸில் தலைவர்களுக்கு பஞ்சமில்லை. எங்களது மாவட்ட மற்றும் தொகுதி அளவிலான தலைவர்கள் ஆசிய சிங்கங்கள். ஆனால் அவர்களிடம் பின்புறத்திலிருந்து ஒரு சங்கிலி பாஜகவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எதிர்பார்ப்பவர்களுக்கு கதவை திறந்துவிட வேண்டிய நேரம் இது. 20 பேரோ 30 பேரோ இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களை கண்டிப்பாக வெளியேற்றுவோம். இதனை செய்வதன் மூலம் குஜராத் மக்களுக்கு காங்கிரஸ் மீதான நம்பிக்கையை கூடும். கட்சிக்குள் இருந்தவாறு பாஜகவுக்கு வேலை செய்தால் கண்டிப்பாக அந்த கட்சிக்கு அனுப்பப்படுவீர்கள். ஆனால் அந்த கட்சிகள் உங்களை ஒரு பொருட்டா கூட எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இங்கு உள்ளவர்களுடைய நரம்புகளில் காங்கிரஸ் ரத்தம் தான் இருக்க வேண்டும். காங்கிரஸை எதிர்க்கட்சியாகத்தான் குஜராத் மக்கள் விரும்புகின்றனர், பாஜகவின் பி டீமாக அல்ல என்றும், குஜராத்தில் எதிர்க்கட்சிக்கு 40% வாக்குகள் உள்ளன என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். காங்கிரஸ் இங்கு ஒரு சிறிய எதிர்க்கட்சி அல்ல. குஜராத்தின் எந்த பகுதியிலும் நமக்கு 2 பேர் இருப்பார்கள். அதில் ஒருவர் பாஜகவை ஆதரிப்பவர், மற்றொரு காங்கிரஸை ஆதரிப்பவர். ஆனால் எங்கள் மனதில் காங்கிரஸ் கட்சி பலமில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். மேலும் எங்கள் வாக்குகள் வெறும் 5% அதிகரித்தால் அது போதுமானதாக இருக்கும். தெலுங்கானாவில் எங்கள் வாக்கு சதவீதத்தை 22% அதிகரித்தோம். இங்கு எங்களுக்கு 5% மட்டுமே தேவை. ஆனால் இந்த 2 குழுக்களையும் பிரித்து சல்லடை போடாமல் இந்த 5% பெற முடியாது என்றும் பேசியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.